இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. பாவை வந்தாள். கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது 2ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஆக்கல் பொருளில் வரும். 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு என அனைத்தும் சரியானது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தாவாகும். தயிருக்கு பால் வாங்கினான் என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வருகிறது? அதுவாதல். இல் எனும் உவம உருபு எந்தெந்த வேற்றுமைகளில் வரும்? 5 மற்றும் 7ஆம் வேற்றுமைகளில் வரும். பண் என்ற சொல்லின் பொருள் இசை. தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். தேவாரம் பாடிய மூவர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யார்? சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. பொறுத்துக சொல்லும் பொருளும். கிளை உறவினர், பேதையார், அறிவற்றவர், மறாமை, மறவாமை, பொறை, பொறுமை. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கலித்தொகை பாடலில் பாதுகாப்பு என்பது சான்றோரை பிரியாது வாழ்தல் ஆகும். கலித்தொகை பாடலில் மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் அறிவு எனப்படும். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. பாடறிந்து என்ற சொல்லை பிரித்தெழுதுக. பாடு கூட்டல் அறிந்து. கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? நாகை மாவட்டத்தில். பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு ஆகும். தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன? பனை மரம். தற்போது பிரம்பு எந்தெந்த இடங்களிலிருந்து வருவிக்கப்படுகிறது? அஸ்ஸாம், அந்தமான் மற்றும் மலேசியா என அனைத்தும் சரியானது. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுத்தப்படுவது கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. தந்திகளை உடைய இசைக்கருவி நரம்பு கருவிகள் ஆகும். உடுக்கை, குடமுழா என்பன எவ்வகை இசைக்கருவிகள்? தோல் கருவி. கழனி மேடுகளில் காவல் புரிவோர் விலங்குகள் மற்றும் கள்வரை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யவும் பயன்படுவது கொம்பு என்று அழைக்கப்படுகிறது. சங்கை இலக்கியங்களில் எவ்வாறு கூறுவர்? பணிலம் என்று கூறுவர். பணிலம் என்றால் சங்கு என்று பொருள். சேகண்டியின் வேறு பெயர் சேமங்கலம். சகோடையால் எத்தனை நரம்புகளை உடையது? 14. மலைவீழ் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 5ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பால் குடம். 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பொற்சிலை. இரவு பகல் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. இரவும் பகலும் அந்த என்கிறது மறைந்து வந்துள்ளதனால இது உம்மை தொகை. தொடி என்பதன் பொருள் வளையல். பொற்றொடி வந்தாள் என்பது எவ்வகை தொகை? அன்மொழி தொகை. எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. மல்லிகை மலர்ந்தது. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா. கூற்று 2 தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் மீரா. கூற்று 1 சரி, 2 தவறு. ஏனென்றால் தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவரும் சுஜாதா. பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறிப்பு பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. எதிர்பாராத நிகழ்வு. முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கலன் என்ற சொல்லின் பொருள் ஒளிர. கூற்று 2 முற்று என்ற சொல்லின் பொருள் வியப்பு. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். கூற்று 2 கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். கூற்று 1 சரி, 2 தவறு. ஏனென்றால் கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவரும் குமரகுருபரரே.
நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? சிவகங்கை. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்தபோது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு என்று கூறியவர் திருவிக. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவர் நா. காமராஜன். இது தவறானது. புதுமை வேட்டல் என்ற நூலை எழுதியவர் திருவிக. இது சரியானது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவரும் திருவிக. கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம். வளர்ச்சி. பீச குப்புசாமி யாரோடு நெருங்கி பழகி வந்தார்? ஜெயகாந்தனுடன். அதனால் அவர் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலையும் அவர் எழுதியுள்ளார். அவ்வளோதான்.